படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் உணர தெரியாது. ஆனா எங்கள்ல பலருக்கு இவர படம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பதிக்கப்பட்ட ஒரு பிராண்டு இவர் பேரு. டிவியில எந்த சேனல்ல இவர் படம் போனாலும் அன்னைக்கு அந்த படம் முடியும் வரைக்கும் அந்த சேனல் மாறாது. சினிமா அப்படிங்கிறத தாண்டி நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இவர படத்துக்காக கட்டடிச்ச கிளாஸஸ், சுவர்களில் பார்த்த போஸ்டர்ஸ், பேசிய டயலாக்ஸ், சாங்ஸ், டான்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தர் மண்டைக்குள்ளேயும் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. அவர் என்டர்டெயின் பண்ணாரு, இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணாரு. ஹார்ட் ஒர்க், சிம்பிளிசிட்டிக்கு வாழும் உதாரணமா இருந்தாரு. பூவே உனக்காகல இருந்து கில்லி, மாஸ்டர், துப்பாக்கி, லியோ இப்படின்னு அவரும் வளர்ந்தாரு, ஃப்ரெண்ட்ஸையும் பெருக்கிக்கிட்டே போனாரு. பல பேருக்கு இவருடைய படம் தான் முதல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், முதல் விசில், முதல் ஃபேன் மூமெண்டாக இருந்திருக்கும். சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் தளபதி அப்படிங்கிற பிராண்டை தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த ஃபீல்டில் உச்சத்தில் இருந்த ஒருத்தர் இது என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு அறிவிச்சுட்டு மக்களுக்கான சேவையை நோக்கி புறப்படுறாரு. இது லாஸ்ட்டுங்கிற வேர்டு ரொம்பவே இமோஷனலானது. இதை கேட்டதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாரும் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஜனநாயகன் என்ற படம் தான் ஒன் லாஸ்ட் டான்ஸாக இருக்க போகுது. எனவே தான் இதில் ஆடியோ லான்ச்சுக்காக மலேசியாவில் ஃபேன்ஸ் எல்லாரும் குவிந்து போனாங்க. லாஸ்ட் ஆடியோ லான்ச்சில் தளபதியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த படம் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஜனவரியில் இந்த படத்தை ஃபேன்ஸ் கொண்டாடி தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. நீங்களும் விஜய் ஃபேன்ஸாக இருக்கலாம். அப்படி விஜய் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்த முதல் விஜய் படம் என்ன? உங்களுக்கு ஃபேவரைட்டான விஜய் படம் என்ன? விஜய் பேசிய எந்த டயலாக் இன்னும் உங்கள் மனசில் இருக்கு? இப்படி தளபதியின் நினைவுகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த தருணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.